இட்ஸ் Thursday மார்னிங். ஒரு டஃப் டேக்கு அப்புறமா நைட் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்லீப் கிடச்சிது. தம்பி நேற்று வந்து அழாமல் ஜஸ்ட் ஃபீடிங்க்கு மட்டும்தான் வந்து எழுந்திரிச்சான். அதனாலேயே கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடிஞ்சுது. காலையில் கொஞ்சம் டயர்ட்லாம் இல்லாமல் தெளிவாகவே எழுந்திரிச்சேன். அம்மா காலையில் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. அந்த ஸ்மெல்லோடவே தான் நான் குதூகலமாக எழுந்திரிச்சேன். பிரியாணின்னு எழுதினாலே எங்கள் வீட்டில் 3 பேருக்கு வந்து எங்கள் 3 பேருக்கும் அவ்வளோ பிடிக்கும். அது ஏன்னு தெரியல. பட் ஆனால் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி என் தம்பியும் என் ஹஸ்பண்டும். ஸோ அப்படி வந்து காலையில் பிரியாணி எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் கட்டிட்டு காலையில் இன்னும் மேல் வேலைலாம் பார்க்க ஆரம்பித்தேன். அம்மா சமையல் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. நான் வந்து வீட்டில் அந்த பாத்திரம் தேய்க்கிறது, க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துப்பேன். ஸோ இந்த உலகத்தில் நம்ம ஒன்று நடக்கணும்னு நினச்சோம்னா நம்மளை தாண்டி எவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்தாலும் நம்ம அது நடக்கும் அப்படின்னு ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக நம்பணும்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும். அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் டிவி ஷோ இருக்கு இல்லையா, அதுதான். அது ஏன்